வணக்கம் எல்லாருக்கும். கடைசியா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு எப்போ போனீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். மருந்த வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டோம் இல்லையா? அந்த ஒரு சில நிமிஷத்துல நடக்கிற விஷயத்த வச்சு ஃபார்மசிங்கிறது வெறும் மருந்து விக்கிற இடம் தான்னு நம்மள பல பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த ஒரு சின்ன தப்பான புரிதல் ஒரு முழு ப்ரொஃபஷனோட மரியாதையை குறைச்சிருக்கு. வாங்க அந்த கவுண்டருக்கு பின்னாடி உண்மையில என்னதான் நடக்குதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம சமூகத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன ஒரு தப்பான பார்வை இருக்கு. அதாவது ஃபார்மசிங்கிறது ஒரு மருந்து விக்கிற கடை மட்டும்தாங்கிற எண்ணம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதனால வர்ற பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். சரி, முதல்ல இந்த கேள்வியை நேருக்கு நேரா கேட்டுருவோம். ஏன் நம்மள நிறைய பேர் ஃபார்மசின்னா அது வெறும் மருந்து விக்கிற வேலைன்னு மட்டும் நினைக்கிறோம்? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை வச்சு தானே நாம ஒரு முடிவுக்கு வர்றோம். இதுக்கான பதில் இங்க இருக்கு. நம்ம ஜனங்க பாக்குறது ஒரு பனிமலையோட நுனிய மட்டும்தான். அதாவது மருந்து வாங்குற அந்த ரீட்டைல் கவுண்டர். ஒருத்தர் மருந்து வாங்குற அந்த 2 நிமிஷத்தை வச்சு ஒரு முழு ப்ரொஃபஷனையே நம்ம சமூகம் எடை போடுது. ஆனா அந்த கவுண்டருக்கு கீழே கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய உலகம் இருக்கு. அந்த 2 நிமிஷ பார்வைக்கும் நிஜத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு மாத்திரை அந்த கவுண்டருக்கு வர்றதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருஷம் உழைப்பு இருக்கு. ஒரு புது மருந்தை கண்டுபிடிக்கிறது, அதை மனுஷங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி உருவாக்குறது, அதை லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்றது, அதோட தரத்தை செக் பண்றது, கடைசியா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எல்லா அனுமதியும் வாங்குறதுன்னு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. சரி, ஃபார்மசிங்கிறது மருந்து விற்பனை இல்லைன்னா அப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அந்த கட்டுக்கதையை உடைச்சிட்டு ஃபார்மசி தொழிலோட உண்மையான அடையாளம் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபார்மசியோட உண்மையான டெஃபினிஷன் இதுதான். இது மருந்துகளோட அறிவியலையும் அது சம்பந்தப்பட்ட பொறுப்பையும் பத்தினது. இது வியாபாரத்தை பத்தினது இல்ல, அறிவியலையும் சமூக பொறுப்பையும் சென்ட்ரா வச்ச ஒரு துறை. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் பில் போட்டு மருந்தை எடுத்து கொடுக்கற வேலை இல்ல. ஒரு மருந்த மாத்திரையா கொடுக்கலாமா இல்ல சிறப்பா கொடுக்கலாமான்னு முடிவு செய்யறது, அதோட டோசேஜை டிசைன் பண்றது, அது எவ்வளோ நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குன்னு டெஸ்ட் பண்றது, நல்ல தரத்துல உற்பத்தி செய்யறாங்களான்னு செக் பண்றது, மார்க்கெட்டுக்கு வந்த பிறகும் அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதான்னு கண்காணிக்கிறதுன்னு இதுல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அறிவியலும் பாதுகாப்பு தான் இருக்கு. இது விற்பனை இல்ல, இது உருவாக்கம் மற்றும் கட்டுப்பாடு. மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர், இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற உறவை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நிறைய குழப்பங்கள் தீர்ந்துடும். அவங்க ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். ஒரு டாக்டர் ஒரு வியாதிக்கு என்ன மருந்து கொடுக்கலான்னு முடிவு செய்யறாரு, சரிதான். ஆனா அவர் செலக்ட் பண்ற அந்த மருந்து ஏற்கனவே பாதுகாப்பானது, நிலையானது, வேலை செய்யக்கூடியதுன்னு ஃபார்மசி வல்லுநர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. எந்த வடிவத்துல கொடுத்தா நோயாளிக்கு சேஃப், எந்த அளவுல கொடுத்தா அது வேலை செய்யும்னு எல்லா அறிவியல் பூர்வமான முடிவுகளும் டாக்டர் அந்த மருந்தை எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபார்மசி வல்லுநர்களால எடுக்கப்பட்டுடுது. சோ இந்த ஒரு கோட் விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிரும். உண்மையில மருத்துவ பயிற்சிங்கிறது ஃபார்மசி அறிவியலை சார்ந்துதான் இருக்கு. ஃபார்மசிங்கிறது மருத்துவத்தோட ஒரு சின்ன பகுதி கிடையாது. அதுவே மருத்துவத்துக்கு அடித்தளமா இருக்கிற ஒரு முக்கியமான அறிவியல். சரி, அந்த ரீட்டைல் கவுண்டருக்கு அப்பால மருந்தாளர்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாம செய்யற மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இது நிச்சயம் ஃபார்மசி பத்தின உங்க பார்வையை இன்னும் பெருசாக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மருந்தாளுநர்கள் இல்லைன்னா இந்த மருந்து துறையே இயங்காது. புது மருந்து கண்டுபிடிக்கிற R&Dல இருந்து அதோட குவாலிட்டியை செக் பண்றது, அரசாங்க அனுமதிகளை வாங்குறது, மார்க்கெட்டுக்கு வந்தப்புறம் அதோட பாதுகாப்பை கண்காணிக்கிறதுன்னு இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இருக்காங்க. சொல்லப்போனா இந்த முழு சிஸ்டத்தோட முதுகெலும்பே அவங்க தான். ஒரு ப்ரொஃபஷனை வெறும் சேல்ஸ் வேலையா சுருக்கிறதுனால என்னென்ன பெரிய ஆபத்துகள் வரும்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லைங்க, இது ஒரு பொது சுகாதார பிரச்சனை. இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவாக்கிடும். ஒரு பக்கம் விற்பனை மனப்பான்மை, எவ்வளோ விற்கிறோம், எவ்வளோ டார்கெட், எவ்வளோ லாபம்னு மட்டும் பார்க்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஃபார்மசி மனப்பான்மை, நோயாளிக்கு பாதுகாப்பு தான் முக்கியம், சட்டத்திட்டங்களை சரியா பின்பற்றணும், ரிஸ்க் இல்லாம பார்த்துக்கணும்னு யோசிக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. எப்ப இந்த விற்பனை மனப்பான்மை அந்த ப்ரொஃபஷனல் மனப்பான்மையை தாண்டி மேல வருதோ அப்போதான் சமூகத்துக்கு நிஜமான ஆபத்து ஆரம்பிக்குது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்த தப்பா பயன்படுத்துறது, தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுன்னு இதோட நீண்டகால பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப மோசம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார்மசிக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அங்கீகாரம் வேணும்னு கேட்கறது ஒரு ஈகோ பிரச்சனை கிடையாது. இது முழுக்க முழுக்க பொது சுகாதாரத்தையும் நோயாளிகளோட பாதுகாப்பையும் சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, இவ்வளோ நேரம் ஃபார்மசி என்ன இல்லைன்னு பார்த்தோம். இப்ப அதோட உண்மையான சரியான அடையாளம் என்னன்னு சொல்லி இந்த உரையாடலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஃபார்மசி ப்ரொஃபஷனோட உண்மையான பவரை இந்த ஒரே ஒரு வரியில சொல்லிடலாம். ஒரு மருந்து தயாராகிறதுக்கு முன்னாடியும் தயாராகும் போதும் அதுக்கப்புறமும்
ஒரு மனித உயிரோட பாதுகாப்புக்கு முழு பொறுப்பெடுத்துக்கிற தொழில் தான் ஃபார்மசி. இது வெறும் விற்பனை இல்ல, இது ஒரு முழுமையான பொறுப்பு. நம்ம இந்த உரையாடல ஒரு முக்கியமான சிந்தனையோட முடிப்போம். மருந்து ஒரு நோயை குணப்படுத்தலாம். ஆனா அந்த குணப்படுத்துற பயணத்தை பாதுகாப்பானதா, சாத்தியமானதா மாத்துறது ஃபார்மசிஸ்ட் தான். அடுத்த தடவை நீங்க ஒரு ஃபார்மசிக்கு போகும்போது இந்த புது கண்ணோட்டத்தோட உங்களை பாப்பீங்கன்னு நம்புறேன்.